அண்ணாமலையாருக்கு அரோகரா. அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். கார்த்திகை தீபம் மினி பிளாக் பார்க்கலாமா? மார்னிங்கே எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு பூஜை ரூம் ஃபுல்லா கிளீன் பண்ணி விட்டுட்டு வீடியும் பெருக்கி மாப் பண்ணி விட்டாச்சு. தீபாக்கு மார்னிங் பூஜை பண்றதுக்காக சைட் பை சைடு எல்லா ஒர்க்குமே பண்ணிட்டு இருந்தேன். நிலைவாசல்லையும் மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுட்டு கிச்சன் கவுண்டர் டாப்லாம் கிளீன் பண்ணிட்டு அங்கேயும் மஞ்சள் குங்கெல்லாம் வச்சுட்டு பூஜை ரூம்லாம் மார்னிங் கிளீன் பண்ணும் போதே பூஜா சாமான்லாம் எடுத்து வாஷிங் ஏரியால வச்சுட்டேன். ஈவினிங் புதுசா விளக்கு ஏத்திக்கலான்னு ஐபாக்கு மட்டும் ஒரு நெய் தீபம் ஏத்திட்டு பூ வச்சுட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காமிச்சு மார்னிங் பூஜையை ஃபினிஷ் பண்ணியாச்சு. நம்ம யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி ஓம் பிரணாவ் கலெக்ஷனுக்குமே உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஃப்ரிட்ஜ் மேக்னெட் ஆர்டர்ஸ்க்கு வந்துருந்துச்சு, அதையுமே அப்படியே பேக் பண்ணிட்டு ஈவினிங் பூஜை பண்றதுக்கு குக்கிங் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஃபைனலா பூஜை பாத்திரம் மட்டும் தான் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே பூஜை பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு சாமிக்கு பூவும் போட்டுட்டு ஃபைனலா அண்ணாமலையார் அலங்காரம் பண்ணிட்டு இந்த இயர் புதுசா நடு வீட்டுல கோலம்லாம் போட்டு அழகா தீபம்லாம் ஏத்திருந்தேன். திருவண்ணாமலையில அண்ணாமலையாருக்கு தீபம்லாம் ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வீட்லயும் தீபம்லாம் ஏத்திட்டு சூப்பரா மன நிறைவா சாமியை கும்பிட்டாச்சு. என்னோட ஹஸ்பண்ட் கார்த்திகை தீபம் அன்னைக்கு ஃபுல்லா எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. ஈவினிங் மேல வீட்டுல சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. அவங்களோட சேர்ந்து எங்க வீட்டு 2 கன்னி சாமியும் சாப்பிட்டு இருந்தாங்க. எல்லாம் புகழும் இறைவனுக்கே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.